just a simple abortion. That's all. Swati, இங்க பாரு. அழாத. ஏன் பொசிஷன்ல இருந்து நீ யோசிச்சு பாரு. முதல்ல உனக்கும் அர்ஜுனுக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நீ அவனை விரும்பல. ஏதோ அனிதாவால நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இப்ப கூட உன் உள் மனசுல அவன் தான் இருக்கான். ஒரு பொண்டாட்டி உண்டானா புருஷங்கார எவ்வளவு சந்தோஷப்படணும். என்னால முடியல. நான் கதி கலங்கி போயிருக்கேன். இது பாரு சுவாதி, சந்தேகம் தான் உண்மையா மாறும். நானும் உண்மையை தான் சந்தேகப்படுறேன். இப்படிலாம் நீங்க பேசுறதை விட என் கழுத்தை நெரிச்சு கொள்ளலாம். உன் கல்யாணம் பண்ணது போதாதுன்னு என்ன கொலகாரன வர மாத்த பாக்குறியா? முடியாது. நீ சாகணும்னு எப்பவும் நினைச்சது இல்ல, இல்ல உன்னை அழிக்கணும்னு ஆசைப்பட்டதும் இல்ல. இத பாரு, உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. நீயும் நானும் சந்தோஷமா வாழணும்னா நீ அழிய வேணாம். உன் வயித்துல வளர கருவை நீ அழிக்கணும். அவ்வளவுதான். உன்னை தள்ளி வைக்கல, இல்ல வீட்டை விட்டு போகணும் சொல்லல. உன் வயித்துல இருக்கிற குழந்தை என்னோட தானே எனக்கு சந்தேகம் இருக்கு. அதை கிளியர் பண்ணதான் அதை கிளீன் பண்ண சொல்றேன். அந்த கருவை கலைச்சிரு. இது என்னோட உத்தரவு. சாந்திக்கு நம்ம அனுப்பிச்ச டைவர்ஸ் நோட்டீஸ்க்கு அவ பதில் அனுப்பிச்சிருக்கா. அவளுக்கு டைவர்ஸ்ல விருப்பம் இல்லையா, சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு பதில் அனுப்பிச்சிருக்கா மாமா. அவ சொன்னா போதுமா? இருக்கட்டும், நாம அனுப்பிச்ச நோட்டீஸ்க்கு அவ பதில் அனுப்பிச்சிருக்கா. அவங்க ஆசைப்பட்டா கார்த்திக் மாமா அதுக்கு ஒத்துப்பாரான? இல்ல அவங்க தான் சேர்ந்து வாழ முடியுமா? அந்த கேள்விக்கு இடமில்லப்பா. சாந்தி பண்ணது சாதாரண துரோகம் இல்ல. அத கார்த்திக் மன்னிக்க கூடாது, மன்னிக்கவும் மாட்டான். அவகிட்ட இருந்து இவனுக்கு விடுதலை வாங்கி தரது என்னோட பொறுப்பு. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நான் வக்கீலுக்கு போன் பண்றேன். ஏங்கா எந்த காரணத்தை வச்சு சாந்தி கார்த்திக் இருந்து பிரிய போறா? நீ சொல்ல. உனக்கு தெரியாத வக்கீல் சொல்ல போறாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த பாயிண்ட்ஸுமே இல்ல. அவசரப்படாத ரம்யா, இப்பதானே பதில் வந்திருக்கு. குடு, நான் முழுசா படிச்சு பாக்குறேன். வயிற்றுல வளர கருவை கலைச்சல. நின்னு நிதானமா சொல்ற, கருவை கலைச்சல். அத்தை, நீங்க கூட கொஞ்சம் வாங்க. எங்கம்மா திடுதிப்புன்னு கூப்பிடுற? கோயிலுக்கா? இல்ல அத்தை, ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? ரெகுலர் செக்கப்புக்கா? இல்ல அத்தை, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போறேன். என்னம்மா சொல்ற? பிரசவத்துக்கு தான் இன்னும் நாள் இருக்கேம்மா. புள்ள பிறக்கிறதுக்கு இல்ல அத்தை, புள்ளைய கலைக்கிறதுக்கு. அடி பாவி, என்னடி சொல்ற? புள்ளைய கலைக்கிறதுக்கா? ஐயோ,
எனக்கு மயக்கமா வருது. உங்களுக்கு மயக்கம், உங்க பிள்ளைக்கு சந்தேகம். சந்தேகமா? அந்த கடங்காரனுக்கு என்னடி சந்தேகம்? இல்ல அத்தை, உங்க புள்ள விருப்பப்படி நான் இதை கலைச்சிடுறேன். ஏண்டி விளையாடுறியா? நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு, அதை எப்படி கலைக்க முடியும்? உங்க புள்ளையோட உத்தரவு இது. அவர் நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் மனசுல இந்த குழந்தை அவரோடது இல்லைன்னு சந்தேகம் வந்துருச்சு. அட பாவி, மனுஷனா அவன்? அர்ஜுன் நம்ம பாசத்தோட வாங்கி கொடுத்தத இவர் கொச்சப்படுத்திட்டாரு. அதை கேட்டு நான் உயிர் வாழ்றதே ஆச்சரியம். அத்தை, ஏன் இந்த பிரச்சனை? அதான் இந்த முடிவெடுத்த. ஒருவேளை அவர் பேச்சை மீறி நான் இந்த குழந்தைய பெற்றெடுத்தேன்னா என் புள்ள இல்லைன்னு அது மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு. வேண்டாம் அத்தை, வேண்டாம். அந்த நிலைமை என் குழந்தைக்கு வேண்டாம். நல்ல பொண்டாட்டி, நல்ல முடிவு. ஓ, நான் சொன்ன மாதிரி சீக்கிரமா கலைச்சிட்டு வந்துரு. மனுஷனாடா நீ? அதனாலதான் ரத்தம் கொதிக்குது, கலைக்க சொல்லிட்டேன். ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் தானே நீ. நீ நடந்துக்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறடா. இப்ப வெக்கப்பட்டு என்ன பண்றது? டேய், உன் பொண்டாட்டி நீ அவமானப்படுத்துறது பெத்த தாயை அவமானப்படுத்துறதுக்கு சமண்டா. இத பாருடா, நீ சந்தேகப்பட்டு செத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் மருமக புள்ளைய கலைக்க மாட்டா. அத இருமா. டேய், அவ கலைச்சாதாண்டா இன்னும் உன் சந்தேகம் அதிகமாகும். நீ உன் பொண்டாட்டியை நம்பலைனாலும் நான் என் மருமகளை நம்புறேன். அவ பெத்து கொடுப்பா, நான் வளர்ப்பேன். இஷ்டம் இருந்தா எங்களை இங்க வச்சுக்கோ, இல்லனா எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு. ஆனா உன் மாமனார் வீட்டுக்கு போயிடுவோன்னு மட்டும் நினைக்காத. நான் உழைச்சு என் மருமகளை காப்பாத்துவேன். போடா. அத்த கிடக்குறான், விடுமா. இன்னைக்கு இத கலைச்சு சொல்வான், நாளைக்கு நீ கர்ப்பமாவ, திருப்பி சந்தேகப்படுவா, அதையும் நீ கலைப்ப. இப்படி கலைச்சுக்கிட்டே இருக்கிறத விட இவனை தலைமுழிக்கலாம், அது நிம்மதிமா. டேய், இப்ப சொல்ற, இவ என் மருமக, இவ வயித்துல வளருது உன் புள்ள, என் பேர புள்ள, அவ்வளவுதான். இதையும் மீறி நீ கலைக்க சொன்ன நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அம்மா. டேய், இப்ப துடிக்குதா? ஒரு சிசுவை கொல்லணும்னு சொன்னா ஒரு தகப்பனுக்கு இப்படிதாண்டா துடிக்கணும். அதுதாண்டா ஒரு நல்ல ஆம்பளுக்கு அழகு. இங்க பாருடா, என் மருமக கருவை கலைக்க மாட்டா. பெத்து என்கிட்ட குடுப்பா, நான் அதை வளர்க்கத்தான் போறேன். போடா. அம்மா இதுல நமக்கு எதிராயிட்டா திட்டம் எல்லாம் பாழா போயிடும். அவளும் பவர் ஆஃப் அட்டானி தான் கொடுத்திருக்கா. நாளைக்கு நம்ம கிட்ட இருந்து பவரை பிடுங்கிட்டா இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். அதனால கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிக்க வேண்டியதான்.
ஷாம் இது? லஞ்ச் பிரேக் விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? எல்லாரும் சாப்பிட போயாச்சு. எவ்வளவு நேரமா நான் உனக்கு காத்துட்டு இருக்கேன். நீ எப்படி டென்ஷனா உட்காந்துட்டு இருக்க? பின்ன என்னக்கா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கார்த்திக் இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கினோம். அது இந்த சாந்தி ஒத்துக்க மாட்டேங்கிறாள. என்ன ஷாம் இது? எந்த பொண்டாட்டி தான் நான் புருஷன் டைவர்ஸ் கேட்ட உடனே சம்மதிச்சிடுவா? அது சரி, சாந்தி ஒத்துக்கிட்டா தானே நம்ம நினைச்ச மாதிரி ரம்யாவை கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதான் என் கவலையும். அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஷாம். அக்கா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அது சரியான்னு சொல்றியா? என்ன சொல்லு. இல்ல, அது நீ ஏத்துப்பேன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். இப்போ கார்த்திக் சாந்திக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சான் இல்லையா? ஆமா. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற மாதிரி ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பலாம் இல்லையா? என்னப்பா சொல்ற? உன் புருஷனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புங்கிற. நீ உயிரோட இருக்கும்போது இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு உன் புருஷன். அந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துலாமா? சொல்லுக்கா, நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். சொல்லுக்கா, மதன் மாமாவை 7 வருஷம் கம்பி என்ன வச்சிடலாம். என்னக்கா யோசிக்கிற? என்னக்கா, நான் சொல்றது சரிதானே? ஷாம், நீ அறியாமலே இப்படி சொன்ன விஷயத்துல என் மனசுல வேற ஒண்ணு தோணுது. என் புருஷனை தண்டிக்க வேண்டியதுதான், ஆனா அதுலயே இன்னொரு விஷயமும் இருக்கு. நீ கேட்டியே சாந்தி எப்படி நம்ம கிட்ட சரண்டர் பண்ண வைக்கிறதுன்னு. அத நான் பாத்துக்கிறேன். அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமான நாதனே. அண்ணி, போன பிரதோஷத்துக்கும் நீங்க வரல. நாளைக்கு சனி பிரதோஷம், நீங்க கண்டிப்பா வருவீங்கல்ல? நாளைக்கு என்ன, எல்லா நாளுமே கோயிலே இருந்தெல்லாம் போல இருக்கு. ஏன் அண்ணி எப்படி சொல்றீங்க? என்ன பண்றது, கார்த்திக் சாந்தி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போன்னு சொன்னது என்னால் தாங்கிக்க முடியல. இப்ப டைவர்ஸ் நோட்டீஸ் வேற அங்க அனுப்பியிருக்கான். மதன் வந்து அபிராமிய கண்ணா பின்னன்னு திட்டிட்டு போயிட்டா. எவ்வளவு வேதனையா இருக்க தெரியுமா? அர்ஜுனை விட்டு அனிதா வந்துட்டா, கார்த்திகை விட்டு சாந்தி போயிட்டா, அபிராமியை விட்டு மதன் போயிட்டா. இப்படி நான் பெத்த 3 பிள்ளைங்களும் நிம்மதி இல்லாம இருக்கும் போது நான் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? 3 குழந்தைங்கன்னு சொல்லாதீங்க அண்ணி, 4 குழந்தைங்களும் சொல்லுங்க. கற்பகம், ஆமா அண்ணி, என் மருமகளும் நிம்மதியா இல்ல. நான் பெத்த அசுரனால அவளுக்கு தினம் தினம் போராட்டம் தான். கற்பகம், என்ன சொல்ற? சொல்லு, என் சுவாதிக்கு என்னாச்சு? இல்ல அண்ணி, இவ்வளவு நாளும் சின்ன சின்ன டார்ச்சர் கொடுத்தவன் இப்ப அவன் வயித்துல வளர்ற குழந்தையே அவனோடது இல்லைன்னு சொல்றான். அடக்கடவுளே, அந்த கடவுளுக்கு அது பொறுக்காத அண்ணி. அந்த மகா பாவியை பெற்றதுக்கு நான் வெட்கப்படுறேன், அவமானப்படுறேன். எனக்கு எதிரவே கருவை கலைச்சிடுன்னு உத்தரவு போடுறான். இதை எப்படி என் பொண்ணு தாங்கிக்கிட்டா? வாங்க நீ சொல்ற. அவளாலேயே தாங்கிக்க முடியாம உடனடியா கருவை கலைச்சிடலான்னு புறப்பட்டா. ஆனா நான் தான் வேண்டான்னு தடுத்துட்டேன். எவன் எதை சொன்னாலும் என் மருமகளை நான் சந்தேகப்பட மாட்டேன். என் பையனையே போடான்னு சொல்லிட்டேன். நானும் என் மருமகளும் வீட்டை விட்டு வெளியே போவோமே தவிர கருவை கலைக்கவே மாட்டோன்னு உறுதியா சொல்லிட்டேன். அவன் சொன்னானு இவ கலைச்சா அவன் சந்தேகப்படுறது சரின்னு ஆயிடும் இல்லையா? அதனாலதான் நான் தடுத்துட்டேன் அண்ணி. ரொம்ப நன்றிம்மா. அண்ணி, இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனா உங்களை பார்த்த உடனே தாங்க முடியல அண்ணி, அதான் சொல்லிட்டேன். எனக்கு புள்ளேன்னு பிறந்திருக்கானே ஒரு முரட, அவனை அடக்கிறதுக்கு எங்க அண்ணனாலதான் முடியும். அதனால அவர்கிட்ட சொல்லலான்னுதான். ஐயோ வேண்டாம்மா, அவரால் இதை தாங்கிக்க முடியாது. பெரிய ரகளை ஆயிடும். இப்ப அவர் இருக்க மனநிலையில என்ன ஆவார்னு தெரியாது.
இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். என் மகளை நீ பத்திரமா பாத்துக்கோ. சரி அண்ணி. வா. என்னத்த நீங்க இன்னும் சாப்பிடலையாமே? ரம்யா சொன்னா. எனக்கும் பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு சாப்பிட பிடிக்கல. இந்த வீட்ல யாருக்கு தான் சாப்பிடறதுக்கு மூடு இருக்கு? ஏதோ மிஷின் மாதிரி வேலைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். முதல்ல உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை ஓரம் கட்டி வைங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? என்னம்மா, என்னாச்சு? பாவம் அத்தை, அவங்களுக்கு 1000 கவலை. கார்த்திக் எதை பத்தி கவலைப்படுறதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்காங்க. அம்மா, என்னம்மா, பழைய பிரச்சனை தானே? இல்லப்பா, நாம நினைக்காத புதுசா ஒரு போதம் கிளம்பி இருக்கு. ஆமா, அதுதான் இப்ப என் மனசு அரிக்குது. அபிராமிக்கு வாரிசு இல்லையேன்னு நாம எவ்வளவு கவலைப்பட்டோம். அதே நேரத்துல சுவாதி கர்ப்பமா இருக்காளேன்னு நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த சந்தோஷத்தை நிலைக்க விடாம சுவாதி அவ கர்ப்பத்தை கலைக்க முடிவு பண்ணிருக்காப்பா. என்ன சொல்றீங்க? என்னம்மா, அவளுக்கு புத்தி இல்ல? அவளா முடிவெடுக்கல, அவ புருஷன் தான் எடுக்க வச்சிருக்கான். என்ன தினேஷா? ஆமா, குழந்தை உருவான நாள்ல இருந்தே புருஷ சந்தேகப்பட்டா பொண்டாட்டி என்ன பண்ணுவா? அந்த ராஸ்கல்ல வெட்டி போட்டுறமா. என் தங்கச்சி உத்தமி, அவளை சந்தேகப்படுற அயோக்கியனோட அவ வாழணுன்ற அவசியமே இல்ல. அவனை கொண்டுட்டு வரமா. கார்த்திக், அவசரப்படாத. கோபத்துல நம்ம எடுக்கிற எந்த முடிவும் சுவாதிக்கு பாதகமா இருக்கும். அதனாலதான் அபிராமி மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த உங்க மாமா கிட்ட சொல்லிடாத. அவர் இவனை விட அதிகமா குதிப்பாரு. தினேஷால அவரை திட்ட முடியாது. அதனால அவன் கோபம் சுவாதி மேல திரும்பும். நிறுத்துமா, அவன் கூட போய் வாழ வேண்டாம். அவனை போய் பீஸ் பீஸ் ஆகிட்டு வந்துருமா. பொண்டாட்டிய உழவு பார்த்த பொறுக்கியவன் அவனை சும்மா விடக்கூடாது. நீ சுவாதியை கூட்டிட்டு வந்துடலாம், அவளும் வந்துருவா. ஆனா ஏற்கனவே அனிதா தான் புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவனை பிரிஞ்சு வந்திருக்காங்கிறத நீ மறந்துடாத. இப்போ சுவாதி இங்க வரணுமா? அத்தை, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களோட 2 பொண்ணுங்களும் இங்க வந்தா நம்மளால தாங்க முடியாதா? வறுமையில கூட ஒரு பொண்ணால புருஷன் கூட வாழ முடியும். ஆனா சந்தேகப்படுறவனோட வாழ முடியுமா? இந்த மாதிரி ஒரு சித்திரவதையை தாங்கிக்கிட்டு சுவாதி அந்த வீட்டுல வாழணுமா அத்தை? என்ன அபிராமி, நான் அவனை சாந்தப்படுத்துறேன், நீ கோவப்படுத்துறியே? இல்ல அத்தை, கேக்கு எனக்கே ரத்தம் கொதிக்குது. அவன் ஆம்பளை, அவனுக்கு கோவம் வராது? நான் ஒன்னும் கார்த்திக்க சண்டை போட அனுப்பல, அவனும் அப்படி பண்ண மாட்டான். ஆனா நம்ம ரொம்ப பணிஞ்சு போக கூடாது. உங்க பையன் எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாரு, இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு, நிம்மதியா இருக்காரு. ஆனா ஒரு பாவமும் அறியாத சுவாதி மேல அபாண்டமான பழி, அத எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்? இல்ல, நீ சும்மா பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அவனை நாரா கிழிச்சிட்டு வரேன். என்ன கேக்குறதுக்கு ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்கானா? அவனை 2 நாள் பாத்துட்டு வரேன். டேய் கார்த்திக், நான் சொல்றது இல்ல, கேளுப்பா. இல்ல நீ கோவம். இல்ல, நீ படுக்காதீங்க.